ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கூட்டு குர்பானி வழிபாட்டிற்காக ராஜஸ்தானிலிருந்து 150 ஒட்டகங்கள் தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னையில் 11 ஆண்டுகளாக கூட்டு குர்பானி நடத்தி வரும் தாஹாவுடன் எமது செய்தியாளர் சுவாதி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஈகை திருநாளான பக்ரீத் திருநாள் வருகின்ற 6ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த ஈகை திருநாளின் போது இஸ்லாமிய மக்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றை இறைவனுக்கு குர்பானி அளித்து வழிபடுகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை இதை தொடர்ந்து 11 ஆண்டுகளாக செய்து வரும் திரு தாஹாவிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த ஈகை திருநாளோட நோக்கம் என்ன? ஒட்டகம், ஆடு, மாடுகள் இதையெல்லாம் குர்பானி இடப்படுவதற்கான நோக்கம் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 11 வருஷ காலமாக இந்த கூட்டு குர்பானி ஒட்டகம் செய்து வருகின்றோம். சென்னையில் ஒரு 40 ஒட்டகங்களும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 150 ஒட்டகங்களும் வந்துள்ளன. இதை இறைவனுக்காக குர்பானி செய்கிறோம். நல்ல எண்ணத்துடன், தூய்மையான மனதுடன் இது இறைவனுக்காக ஒரு அர்ப்பணிப்பு செய்கின்றோம். இதை ஒரு ஒட்டகத்துக்கு 7 பேர் விதமும், மாட்டுக்கு 7 பேர் விதமும், ஆட்டுக்கு ஒரு ஆள் விதமும் நாங்கள் பண்ணுகின்றோம். ஒட்டகத்துக்கு 7 பேர் விதம் என்றால் ஒன்று தமக்கும், மற்றொன்று குடும்பத்தாருக்கும், மற்றொன்று ஏழைகளுக்கும் நாங்கள் அதை பங்கிட்டு கொடுக்கின்றார்கள். அவர்கள் அன்றைக்காவது அந்த ஏழைகள் பசி இருக்கின்ற அந்த பசியை போக்குவதற்காக அவர்கள் நல்லா சாப்பிட்டு உண்டு சந்தோஷமாக இந்த ஈகை திருநாளை கொண்டாட வேண்டும். அதுதான் இந்த நோக்கம், மற்றொன்று எந்த நோக்கமும் இல்லை. இது முழுக்க அல்லாஹ்வுக்காக இந்த நோக்கத்தை நாம் செய்கின்றோம். இதுதான். ஐயா, இதை தாண்டி அதாவது இஸ்லாமிய பெருமக்களுக்கு தான் இந்த குர்பானி வழங்கப்படுமா, இல்லை இது இல்லாமல் மற்ற அதாவது மத பாகுபாடின்றி மற்ற மக்களுக்கும் இந்த குர்பானி வழங்கப்படுமா? நம்மளிடம் மத பாகுபாடே இல்லை. இந்துக்களும், முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும் அனைவருக்கும் சமம். எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கின்றோம். அன்றைக்கு யாரும் முகமது நபி சொன்னது, யாரும் அன்றைய வீட்டார் கூட பசியாக இருக்கக்கூடாது. அன்றைய வீட்டார் கூட அவங்க பசியாக இருக்கக்கூடாதுன்னு எங்களுடைய நபிகள் நாயகம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கருத்தை கொண்டு நாங்கள் யாரும் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் கொடுப்போம். அதான் எங்களுடைய நோக்கம். ஐயா, ஒட்டகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த ஆடுகள், மாடுகள் இதெல்லாம் பக்ரீத்தை முன்னிட்டு தமிழகத்தில் எவ்வளோ விற்பனை ஆகியிருக்கு? இப்போ எங்கள் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 150 ஒட்டகங்கள் வந்திருக்கின்றன. ஆடுகள் லட்சம், மாடுகள் லட்சம். இது இறைவனுக்காக கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆர்வமாக ஒவ்வொரு வீட்டில் 5 ஆடு, 10 ஆடு, ஒட்டகம் சேர்லையும் சேர்றாங்க, ஆட்டிலையும் ஆடும் வாங்குறாங்க. மாடு வீட்டில் அறுக்க வசதி இல்லாதவங்க மதரசா மூலியமாக செய்கிறாங்க. பெரிய பெரிய உலமாக்கள், ஆலிம்களுடைய ஐடியாக்கள் மூலியமாக மதரசாவில் வச்சு பண்ணுறாங்க. இது லட்சம் சொல்லலாம். லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி அதை விரும்பி மக்கள் சாப்பிட்றாங்க. லட்சக்கணக்கான மாடு, ஆடுகள் அறுக்கப்படுது. ஒட்டகங்கள் 100 அறுக்கப்படுது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் போகும் காலங்களில் ஒட்டகங்கள் கூடிக்கிட்டே தான் போகும். ஒட்டகங்கள் ஒரு நேரங்களில் ஒரு ஒட்டகம் அறுத்தோம், அப்புறம் 4 அறுத்தோம், அப்புறம் இன்றைக்கி 15 அறுக்கிறோம். சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக 100-150 ஆயிடுச்சு. இன்னும் போக அது விரும்பி சாப்பிட மக்கள் விரும்ப அதிகமான முறையில் தான் அது கூடுதலாகத்தான் வரும் இன்ஷா அல்லாஹ். ஐயா, ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் விலங்குகள் வதைக்கப்படுவதாக அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அதற்கு உங்களோட பதில்? இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. அவங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் எங்களுக்கு கொடுக்கல. ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு மேலே எந்த குற்றமும் சொல்லலை. அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இது இறைவனுக்காக பலியிடுவதால் யாரும் குறுக்கிட மாட்டாங்க தான் நம்ம நினைக்கிறோம். நன்றி சார். ஓகே. இறைவனுக்காக, அதாவது இந்த குர்பானி எனப்படுவது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுவதே ஆகும். இதனால் இதை மிருகவதை தடுப்பு சட்டத்தில் எடுக்கக்கூடாது என்கின்ற வகையிலே தாஹா நம்மிடம் தெரிவித்துள்ளார். தந்தை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சுவாதி.